கடனிலிருந்து என்னால் எழும்ப முடியலையே, என் வியாதியிலிருந்து என்னால் எழும்ப முடியலையே, என்னுடைய அவமானத்திலிருந்து என்னால் எழும்ப முடியலையே, என்னுடைய தோல்விகளிலிருந்து என்னால் எழும்ப முடியலையே, என்னுடைய ரிஜெக்ஷன்ல இருந்து என்னால் எழும்ப முடியலையே, என்னுடைய வெயிட்டிங் பீரியட்ல இருந்து என்னால் எழும்ப முடியலையே, எழும்ப முடியல, எழும்ப முடியல, எழும்ப முடியல. குட்டி தீர்க்கதரிசி மூலமா சொன்னீங்க, என்ன தேடி வந்துட்டேன், இனி நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களப்பா. அந்த கைவிடாத கரம் இப்பொழுதே என் பிள்ளைகளுடைய கரத்தை பற்றி பிடிப்பதா? ஆண்டவரே, உடைய கரத்தை என் பிள்ளைகள் பற்றி பிடித்த நாட்களுக்கு முடிவு வரட்டும். நீரே என் பிள்ளைகளுடைய கரத்தை பற்றி பிடித்து இவர்களை அழகாக நடத்தி கொண்டு போய் நல்ல நீருற்றண்டையிலே விடுங்கப்பா. இவர்களை அழைச்சிட்டு போய் இவங்க ஆசைப்பட்ட தேசத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கப்பா. இவருடைய கரத்தை பிடிச்சி அழைச்சிட்டு போய் இவருடைய ட்ரீம் ஜாப்ல என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்துருங்கப்பா. இவருடைய கரத்தை பிடிச்சிட்டு போய் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும்னு ஆசையா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். இவர்களுடைய வனாந்தரம் இனி வயல்வெளியாய் மாறட்டும். தொடர்ந்து என் பிள்ளைகளுடைய விருப்பங்களை இப்பொழுதே நிறைவேற்றும். என் பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்து அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான வேதனைகளை கண்டு எடுத்து போட்டு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் என் பிள்ளைகளை நிரப்புவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.
அனைவரும் உட்கார்ந்து